ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் ஒரு சம்பவம் போகுது. அதாவது முத்துக்குமரனுக்கு வேணும்னே பழிவாங்கின மாதிரி தர்ஷிகா வந்து ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறது செம்ம காண்டாக இருந்துச்சு. அதை முத்துக்குமார் ஒத்துக்கிறாரு, நான் விளையாட்டாக பண்ணேன், இந்த மாதிரி எனக்கு தெரியாத மாதிரிலாம் சொன்னாலும் கேட்காம அதுக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் கொடுத்து ஆகணும். அவர் வந்து மதித்து அந்த சமையல் நீங்கள் பண்ணிங்கன்னா அதை நான் சாப்பிட மாட்டேன், என்னென்ன பேச்சு. ஏன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அன்ஷிதாக்கு ஒரு காரணம் சொல்லியிருப்பார் நாமினேட் பண்ணும்போது. இவங்க வந்து ஒரு பிரச்சனையை முன்னாடியே பேசிக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு நாள் வந்து டமால்னு வெடிக்கிறாங்க வன்மத்தை வச்சு. அதனால தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு செம்மையாக மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சிட்டாங்க. இப்போது மஞ்சரியும் தீபக்கும் வந்து இந்த கிச்சனில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு மஞ்சரி என்ன தீபக் கிட்ட சொல்கிறாங்கன்னா, ஏன் இவன் இந்த மாதிரி பண்ணா, இவ்வளோ பர்சனலாக எடுத்துக்கிறா, இதே இதை வந்து நாங்கள் விஜய் விஷால் பண்ணியிருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம ஈஸியாக தான் விட்டுருப்போம். அதே மாதிரி முத்துக்குமார் அங்கே போயிருக்கான்னா அங்கே வந்து ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கான். இப்போ நான் போனாலும் அதை நான் பண்ணியிருப்பேன், நீங்கள் போனாலும் அதை பண்ணியிருப்பீங்க. இது எதுக்கு இவ இவ்வளோ சீரியஸாக எடுத்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறா, அது தப்புன்னு அவருக்கு தெரியலையா? இதே சப்போஸ் விஜய் விஷால் பண்ணியிருந்தால் விட்டுருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. பட் கேட்டு என்ன பிரயோஜனம்? இத்தனை பேர் சப்போர்ட் பண்ணியும் தர்ஷிகா பண்ணது தான் வந்துட்டு அங்கே வந்து பேசுனது தான் அங்கே ஒரு வேலிட் ஆகி கடைசியில் வந்து முத்துக்குமருக்கு ஒரு பெரிய ஆப்பை வச்சு விட்டாங்க. பாவம் மனுஷனும் வந்துட்டு அங்கே சைக்கிள் ஓட்டிகிட்ருக்காப்புல. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி தர்ஷிகா பண்ணதுக்கு காரணம் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா கிட்ட, ஜாக்லின் வந்து ரொம்ப ஓவராக டூ மச்சாக பண்ணுறா, தான் வந்து நல்லவன் காமிக்கிறதுக்கு ரொம்ப ஓவராக சீனாக போகிறான்றாங்க. இதில் நல்லவன் காமிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையா? ஏன்னா எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருக்குமே தெரியுது இவங்க பண்ணது ரொம்ப டூ மச்சாக இருக்குன்னு. இன்ஃபேக்ட் சௌந்தர்யா பக்கத்துலேருந்து காண்டாயிட்டாங்க, என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ எல்லாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயத்த இவங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.